ஹாய், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ வந்து நம்ம எப்படி நம்ம சேனல்ல வந்து அதிகப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் 28 நாட்கள்ல வந்து எத்தன சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னா, 1085 பேர் வந்திருக்காங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ, மொத்தமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1184 பேர் வந்திருக்காங்க. அதுல 69 பேர் உன் சேனல் பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதோட காரணம் என்ன அப்படின்னு இந்த க்ரோத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் போட்டது தான். என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த லாஸ்ட் ஒரு மாசத்துல வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வீடியோஸ் ஆச்சும் போட்டிருப்பேன். ஸோ அந்த 40 வீடியோஸ் கிடைச்சது தான் இந்த வந்து நம்மளுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீடியோஸ் போடணும் அப்படின்றது வந்து இது காமிக்குது. ஓகே, இது எப்படி சாத்தியமாகுது? ஏன் நியூ வீடியோஸ் போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்மளுக்கான டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைட்டிலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தேன்னா ஒரு 10 பேரோ 20 பேரோ மட்டும்தான் அந்த வீடியோஸை பார்ப்பாங்க. மற்றவங்கலாம் பார்க்க மாட்டாங்க. இதே நான் வந்து ஒரு 40 வீடியோ போட்டேன்னா ஒரு வீடியோக்கும் வந்து ஒரு 10 பேர் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நமக்கு வந்து 400 பேர் ஆகிடுது. ஸோ அந்த 400 பேர்லேருந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக்ஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ போடுறோமோ ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வீடியோ போடும்போது டிஃப்ரெண்ட் பீப்புளெலாம் வந்து நம்ம வீடியோஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, அடுத்து நம்ம வீடியோ போடும்போது அவங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒரு இமெயில் போகும். இந்த மாதிரி உங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு அக்கௌண்ட்லேருந்து அவர் வந்து புதுசாக வீடியோ போட்டிருக்காரு, பிடிச்சா பாருங்க அப்படின்னு வந்து யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பும். ஸோ அந்த இமெயில் அவங்க பார்த்தாங்கனாலே போதும், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அதுவே வந்து வியூஸை வந்து நம்மளுக்கு கூட்டிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் லாஸ்ட் இதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்னா, ஓகே இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க நமக்கு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. நம்ம வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டோம்னா அப்போ வந்து பார்த்துட்டு என்ன இவர் இப்படி வீடியோ போடுறாரு, நமக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் நடக்கும், அன்சப்ஸ்கிரிப்ஷனும் நடக்கும். ஸோ இந்த அன்சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த லாஸ்ட் 28 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இதில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி வந்திருக்காங்கன்னு நான் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோஸ் புதுசாக கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் இதுலேயும் வந்து இங்கேயே பார்க்கலாம் எது வழியாக வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. நம்ம சேனல் வழியாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், வீடியோ ரெக்கமெண்டட் சேனல் வழியாக வந்து 5 பேரில் வந்து 5 பேருமே கெயின். சில வந்து க்ளோஸ்டு அக்கௌண்ட்டையே வந்து வேணான்னு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க, எந்தெந்த நாளில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு பீக்கில் போயிட்டு குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு என்ன ரீசன்னா, கடந்த ஒரு வாரமாக என்ன வந்து எந்த வீடியோஸுமே புதுசாக அப்லோட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ கம்மியாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் குறைஞ்சிட்டே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ அதிகப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூட்டிக்கிட்டே போகும். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சுட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை கூட்டிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எங்கேருந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலேருந்து தான் மேக்ஸிமம் லாஸ்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு. ஸோ 31 பேர் வந்து சேனல் பிடிக்கலன்னு போயிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா 669 பேர் வந்து நிறைய பேர் இந்த சேனலை வந்து லைக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறமா வந்து நீங்கள் எந்த டேட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். எத்தனை கவுண்ட்டில் இருக்குது, என்ன டேட்டில் என்ன மாதிரி வந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த அனலிட்டிக்ஸில் போனீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.